இரு கரங்களால் என்னை இழுத்து கொண்ட இறைவன் ஒருவர் இருக்கிறார். நல்வரங்களால் என்னை நிரப்புகின்ற நாயகன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி ஆண்டவரே பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you Jesus, we praise you Lord. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we praise you Lord, we praise you Jesus, we praise you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. காலை நேரத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பரிசுத்தம் உள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக என்னுடைய சமூகத்திற்குள்ளே அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதோ இந்த ஸ்தலத்திலே ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கின்ற ஆண்டவரே இந்த முதல் ஞாயிறு ஆராதனையை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இந்த அற்பமான ஆரம்பத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து இதை நீர் சம்பூரணமாக மாற்றும்படியாக ஆண்டவரே இடத்துல நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே ஹல்லேலூயா உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தேவன் ஹல்லேலூயா, நீர் ஆண்டவரை மீண்டுமாய் வருவீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்குள் இருக்கிறதை ஆண்டவரே நாங்கள் அந்த நாளிலே அறிய போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஹல்லேலூயா உமக்குள்ளே நித்திரை அடைந்தவர்களே ஆண்டவரே நீர் மீண்டுமாக கொண்டு வருவீர் என்ற இந்த காலை வேளையில் விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஆண்டவரே நாங்கள் விசுவாசமாய் இருக்கிறோம் அப்பா. நித்திய ஜீவனை உடையவர்களாய் அப்பா நீர் எங்களை மாற்றி இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவரே நீர் அப்பா ஒழிய செய்து நீர் எங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுத்து புது சிருஷ்டியாய் ஆண்டவரே உயிர்த்தெழ வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் எல்லா கவலைகளையும் எல்லா வருத்தங்களையும் பாரங்களையும் ஆண்டவரே உண்மையில நாங்கள் வைத்து விடுகிறோம். நீர் எங்களை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் அப்பா அந்த ஆராதனை முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆண்டவரே நாங்கள் அப்பா போற்றி வணங்கி பாடி துதிக்கும் பொழுது தேவரீர் நீர் மகிமைப்படுவீராக. எங்களை பயன்படுத்துங்க ராஜா. அநேகருக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆசீர்வாதமாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒரு சில பாடல்களை பாடி நாம இந்த காலை நேரத்துல ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 40வது சங்கீதம் 2வது 3வது வசனத்துல பயங்கரமான குழியிலிருந்தும் முளையான சேற்றிலிருந்தும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது போல பாருங்க, அவர் சேற்றிலிருந்து உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த ஒரு தெய்வம். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த காலை நேரத்தில் நாம ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்த என் இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே
நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதானக்காரனரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதானக்காரனரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதானக்காரனரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதானக்காரனரே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த என் இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சமாதானக்காரனரே. அல்லேலூயா. கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்த ஒரு கர்த்தராய் இருக்கிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்ததால் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, அவருடைய விசுவாசிகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி சிறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் இருளிலிருந்தும் அந்தகார வல்லமையிலிருந்தும் விடுவிக்கப்பட நாம் ஜெயம் எடுக்க அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் என்றால், நாம் நம்முடைய பாவங்களிலும் சாபங்களிலும் அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் இருந்து விடுதலையாக அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே,
உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. எம்மாவு சீஷர்களின் எல்லாமான இருள் நீக்கினதா, எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. என் மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமே கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாட்டிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசன் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா. Praise you Lord. Hallelujah. ஆண்டவரே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்டு அந்த சத்துருவை சிலுவையிலே ஜெயித்த தேவன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தேவன். ஆண்டவரே, உம்மை நோக்கி இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை ஆராதித்து நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பாருங்க, மூப்பர்கள்ல ஒருவன் என்ன சொல்றான்னா, யூதா கோத்திரத்து சிங்கம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லுகிறான். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கம். அந்த யூத ராஜ சிங்கம் இன்று உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி ஆராதித்து பாடுவோம். ஹல்லேலூயா. யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே, வேதாள கணங்கள் ஓடிடவே ஓடிடவே உருகி வாடிடவே. யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜ சிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே துதித்திடவே, பரனை துதித்திடவே,
ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் யூத ராஜ்ய சிங்கமாக உயிர்த்தெழுந்த ஒரு கர்த்தராய் இருக்கிறார். ஹalleluya. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த அந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தாலும் நமக்குள் சில காரியங்கள்லாம், நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள்லாம் தடைபட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறீர்களா? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பலவித இன்னல்களுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கிறீர்களா? உயிர்த்தெழுந்த இந்த இயேசுவை நீங்க நோக்கி பாருங்கள். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அவரால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்க வாழ்க்கையில இருக்கிற வருத்தங்கள், உபத்திரவங்கள், இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். ஏனென்று சொன்னால் அவர் மரணத்தையே ஜெயித்தவர். அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எழுந்தாரே எழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே என்று சொல்லி நாம் இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. எழுந்தாரே எழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே, நம்ம இயேசப்பா உயிர்த்தெழுந்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே ஜெயித்து வந்தாரே, அவர் மரணத்தை ஜெயித்து வந்தாரே. எழுந்தாரே எழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே, நம்ம இயேசப்பா உயிர்த்தெழுந்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே ஜெயித்து வந்தாரே, அவர் மரணத்தை ஜெயித்து வந்தாரே. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வாக்கியம் நிறைவேற்றிட அவர் உயிரோடு எழுந்து வந்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வாக்கியம் நிறைவேற்றிட அவர் உயிரோடு எழுந்து வந்தார். கல்லறையில் மூடினக்கல் உருண்டு கிடந்ததே, இயேசுவின் சரீரத்தை காணவில்லையே. கல்லறையில் மூடினக்கல் உருண்டு கிடந்ததே, இயேசுவின் சரீரத்தை காணவில்லையே. அவரை தேடி ஓடி போன சீஷர்களுக்கு அவர் தாமாக நேரில் வந்து காட்சி தந்தாரே. அவரை தேடி ஓடி போன சீஷர்களுக்கு அவர் தாமாக நேரில் வந்து காட்சி தந்தாரே. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வாக்கியம் நிறைவேற்றிட அவர் உயிரோடு எழுந்து வந்தார். ஹல்லேலூயா. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வாக்கியம் நிறைவேற்றிட அவர் உயிரோடு எழுந்து வந்தார். எழுந்தாரே எழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே, அவர் இயேசப்பா உயிர்த்தெழுந்தாரே. எழுந்தாரே எழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே, நம்ம இயேசப்பா உயிர்த்தெழுந்தாரே. சந்தேகப்பட்டவர்கள் நடுவினில் தன்னை தொட்டு பாருங்கள் என்று சொன்னாரே. சந்தேகப்பட்டவர்கள் நடுவினில் தன்னை தொட்டு பாருங்கள் என்று சொன்னாரே. சாதாரண மனிதனை போல் சீஷரிடத்தில் சாப்பிட ஏதுமுண்டா என்று கேட்டாரே. சாதாரண மனிதனை போல் சீஷரிடத்தில் சாப்பிட ஏதுமுண்டா என்று கேட்டாரே. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வாக்கியம் நிறைவேற்றிட அவர் உயிரோடு எழுந்து வந்தார். அல்லேலூயா. மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இந்த வாக்கியம் நிறைவேற்றிட அவர் உயிரோடு எழுந்து வந்தார். எழுந்தாரே எழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே, நம்ம இயேசப்பா உயிர்த்தெழுந்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே ஜெயித்து வந்தாரே, அவர் மரணத்தை ஜெயித்து வந்தாரே. ஆமென். எழுந்தாரே எழுந்தாரே உயிர்த்தெழுந்தாரே, நம்ம இயேசப்பா உயிர்த்தெழுந்தாரே. ஜெயித்தாரே ஜெயித்தாரே ஜெயித்து வந்தாரே, அவர் மரணத்தை ஜெயித்து வந்தாரே.
ஹalleluya. கல்லறையில் மூடின கல் உருண்டு கிடந்தது. ஆனால் உள்ளே இயேசுவினுடைய சரீரத்தை காணவில்லை. அவர் தேடி ஓடி போன சீஷர்களுக்கு அவர் தாமாக நேரில் வந்து அவர் காட்சி தந்தார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. உயிரோடு எழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அற்புதங்களை செய்கின்றவர், அவர் அதிசயங்களை செய்கின்றவர். உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்லாம் தடைப்பட்டு இருக்கிறதோ எல்லாம் அவர் அற்புதமாய் செய்யக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு கர்த்தராய் இருக்கிறார். ஹalleluya. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அவர் கர்த்தர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எனவே நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்ற உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவாலே நிச்சயமாக முடியும். ஹalleluya. ஒரு சில நிமிடங்கள் நாம் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து அவரை நாம கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். அந்த ஆவியானவர், ஓ ஹalleluya, அந்த திரியேக தெய்வத்தின் மூன்றாவது நபராகிய ஆவியானவர் இங்கு இந்த நிமிடத்துல நம்முடைய மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. அவரை நாம் ஆராதிக்க போகிறோம், அவரை நாம் மேன்மைப்படுத்த போகிறோம், அவரை நாம் உயர்த்த போகிறோம், அவரை துதித்து பாடி மகிழ்ந்து அவருக்குள்ள நாம் ஐக்கியமாக போகிறோம். ஹalleluya. அற்புதம் செய்பவரே எங்கள் ஆவியானவரே, அற்புதம் செய்பவரே எங்கள் ஆவியானவரே, அடோனாய் உமக்கு ஆராதனை, அதிசயமே உமக்கு ஆராதனை, அடோனாய் உமக்கு இக்கட்டு நேரத்திலே எங்கள் இதய தெய்வம் நீரே. சொல்லலாமா? இக்கட்டு நேரத்திலே எங்கள் இதய தெய்வம் நீரே.
ஆவியானவரே, ஹalleluya, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த ஏழை கூப்பிட்டவுடன், எளியவன் கூப்பிட்டவுடன் இறங்கி வந்திருக்கிற தேவன், எங்கள் மத்தியிலே அசைவாடுகின்ற தேவன். ஹalleluya. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டீரே அப்பா, எங்கள் ஆராதனைகளை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya. எங்களுடைய அப்பா அழைப்பை ஏற்றுக்கொண்டீரே எங்கள் மத்தியிலே ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர், ஓ தேங்க்யூ லார்ட். நீரை இறங்கி வந்ததற்காக நன்றி. எங்களை நீர் ஆட்கொள்வதற்காக நன்றி அப்பா. எங்களை அப்பா உம்முடைய ஆவியால் நிரப்புவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். இது ஒரு முக்கியமான நேரம். அவர் நம்மோடு கூட இடைபடுகின்ற நேரம். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கின்ற நேரம். ஓ ஹalleluya. உங்களுடைய என்ன காரியங்கள், உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும், அந்த நேரத்தில் நீங்க ஆண்டவரிடத்தில் நீங்க சொல்லி ஆண்டவரிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. அவர் நம்மை விடுவிக்கின்ற தேவன், அவர் நம்மை விடுதலை ஆட்கின்ற தேவன், அவர் நம்மை மீட்கின்ற தேவன், அவர் நம்மை ரட்சிக்கின்ற தேவன். அவர் ஒரு காலம் நம்மை விட்டு விலகி போகாத தேவன். நம் கூடவே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற, அதிசயமாய் நம்மை நடத்துகின்ற ஒரு தேவன். ஹalleluya. நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு சில முக்கிய குறிப்புகளுக்காக நாம ஜெபம் செய்ய போகிறோம். இந்த வேளையில் எல்லாரும் கண்களை மூடி, ஓ ஹalleluya, ஹalleluya. வரக்கூடிய இந்த தேர்தலுக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இந்த தேர்தலை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானவர்களை இந்த தேர்தலிலே அவர் ஜெயிக்க வைத்து நல்ல ஒரு ஆட்சியை எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். வசனம் சொல்லுகிறது, இந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே அப்பா, உம்மாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை ராஜா, ஒரு அதிகாரியும் இல்லை, ஒரு வேட்பாளரும் இல்லை, ஒரு எம்எல்ஏவும் இல்லை. ஆண்டவரே, நீர் யாரை நியமிக்கிறீர்களோ அவர்கள் வருகிறார்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாய், மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் ஆண்டவரே வர வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டாவதாக, வரக்கூடிய வெயில் காலத்துக்காக நாம ஜெபிக்க போகிறோம். வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெயில் காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வெயில் காலத்திலே ஆண்டவரே ஹல்லேலூயா, அதிக உஷ்ணம் ஏற்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு மேகத்தை நீங்க அனுப்புங்க, ஒரு கோடை மழையை நீங்க அனுப்புங்க ராஜா. வசனம் சொல்லுகிறது, பூமியின் எல்லைகளை எல்லாம் திட்டம் பண்ணி நீர் கோடை காலத்தையும் மாறி காலத்தையும் நீர் உண்டாக்கி இருக்கிறீர் ராஜா. அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திராணிக்கு மேலாய் ஸ்தோதிக்க மாட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அளவுக்கு அதிகமான வெயில் ஆண்டவர் எங்களுக்கு தேவையில்லை ராஜா. தேவையான அளவு வெயிலை கொடுத்து எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. மூன்றாவதாக, வியாதியஸ்தர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில எத்தனையோ பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. எத்தனையோ பேர் வீட்டில் எவ்வளவோ வியாதியினால கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களுக்கு நல்ல குணத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிசாசின் பிடியிலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வசனத்தில் வாசிக்கிறோம், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொன்ன தேவன் வியாதிகளை எல்லாம் விலக்கி எங்களுடைய மக்களுக்கு ஆண்டவரை நல்ல சேமத்தை, நல்ல சுகத்தை, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த வேளையிலே ஆண்டவரை ரட்சிக்கப்படாத அநேகரை ஆண்டவரை உடைய கரத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, பாவத்திலிருந்து மீண்டு வராத அநேக ஜனங்கள், இருளிலே வாழ்கின்ற அநேக ஜனங்கள், அந்தகாரத்திலே வாழ்கின்ற அநேக ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு ரட்சிப்பை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னும் ஊழியங்கள் பெருக வேண்டும், ஊழியர்கள் பெருக வேண்டும், சபைகள் அதிகரிக்க வேண்டும் அப்பா, மிஷினரிமார்கள் உருவாக வேண்டும். எங்கள் தேசத்திலே ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் உடைய நாமத்தை இன்னும் சொல்லலையும் அங்கெல்லாம் நாங்கள் சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே ஹல்லேலூயா நீர் ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அநேகரை நீர் எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே உம்மை அநேகர் விசுவாசிக்க வேண்டும், அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கடைசியாக ஆண்டவரே, இதோ அந்த ஈரானிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த
யுத்தத்துக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இந்த நாடுகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அந்த யுத்தத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. அந்த யுத்தத்தை நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால ஆண்டவரே இதிலிருந்து எல்லாரும் விடுபட உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகின்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணி ஆண்டவரே எங்களுடைய இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுக்கும் ஆண்டவரே நல்ல சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென்.